ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் ஃபிட்னஸ் வித் ரியாஸ் கான். ஓகே, இந்த வாரம் முழுக்காவே சூப்பரான வாரம், மழை பெய்யுது, சம்மர் கிளைமேட். ஸோ எல்லாரும் பயங்கர மூட்ல இருப்பீங்க. ஸோ கிளைமேட் நல்லா இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்ல வந்து யூ கேன் ஸ்ட்ரெயின் யூர் செல்ஃப், யூ கேன் கோ டு தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க் அவுட். சூப்பராக ஸ்வெட் பண்ணலாம், சூப்பரான ஃபீலிங் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, நம்ம சாப்பிட்ற டயட்டு தான் நம்மளுக்கு மெடிசனே. நிறைய பேர் டயட்னா உடனே வந்து சாப்பிடாம இருக்கணும், அது அப்படி ஒரு வார்த்தையை வச்சு அந்த டயட்டுங்கிற வார்த்தையை அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கணும், ரொம்ப கம்மியா சாப்பிடணும். டயட்டுங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற என்னென்ன ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கு பேரு தான் டயட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எல்லாரும் வந்து இந்த பாடி பில்டிங் எக்ஸசைஸ் அது பண்ண உடனே இந்த ஆண்மை போயிடும் அப்படின்னு ஒரு தப்பான கான்செப்ட். யார் சொன்னாங்கன்னு தெரியல. அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. எப்போதுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது, பாடி பில்ட் பண்ணும்போது எப்போதுமே நம்ம டெஸ்டோஸ்டெரான் லெவல், ஆண்மைத்திறன் எப்போதுமே வந்து மேலும் மேலும் ஏறதான் செய்யும். ஸோ எப்போதுமே அதில் வந்து நம்ம சாம்பத்திய வாழ்க்கையோ இன்னொரு வாழ்க்கையோ எப்போதுமே ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு தவிர இன்னைக்குமே இதை குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ராங் கான்செப்ட் வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, பாடி நல்ல சோல் அண்ட் பாடியை வந்து நல்ல சவுண்டா வச்சுங்க, பிரைட்டா இருங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருங்க. லெட்ஸ் கோ ஃபார் த ஒர்க் அவுட். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒர்க் அவுட் வந்து லேட்ஸுக்கு. லேட்ஸுங்கிறது வந்து இந்த பகுதிக்கு போற ஒர்க் அவுட். இந்த லேட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒன்னே ஞாபகம் வச்சுங்க, நம்ம லேட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். புல் டவுன் பண்றது, அப்புறம் இப்படி பண்றது, அப்புறம் க்ளோஸ் கிரிப், அப்புறம் பார்பல் ரோயிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து ஒரு 4 ஒர்க் அவுட் இன்னைக்கு செய்ய போறோம். என்ன இதுல இன்னைக்கு பண்ண போற ஸ்பெஷல் ஒர்க் அவுட் என்னன்னா, நம்ம டிராப் பண்ண போறோம். அதாவது அதிகமான வெயிட்ல இருந்து ஆரம்பிச்சு கம்மியான வெயிட்டுக்கு போறோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து 3 செட் 4 செட் செய்ய வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் 2 செட்டு நம்ம பண்ணா போதும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இழுக்கும்போது எப்போதுமே லேட் மசில் இருக்கு, இந்த லேட் மசில் பகுதியை வச்சு வெயிட் இழுங்க. ஏன்னா பொதுவே லேட் பண்ணும்போது பையும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் நம்ம கையை கொடுப்போம். கை இழுக்கும்போது பையும் ஒர்க் அவுட் ஆகும், இந்த லேட்டும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜாஸ்தி லேட் மசில் எடுத்தீங்கன்னா பை ஒர்க் அவுட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் செட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பை டைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இழுக்கிறது கஷ்டம், வெயிட் விழுந்துரும், கை மேல போகாது, அப்புறம் வராது, பை டைட் ஆயிடும். ஒர்க் அவுட் முடிச்சு நம்ம அப்படிமோ நம்ம. ஸோ அது ஒன்று மனசு ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு வந்து சூப்பர் செட் பண்றதுனால எல்லா கிளாஸுமே 2 செட் தான் செய்ய போறோம். இட்ஸ் வந்து வெயிட் வந்து டிராப் பண்ண போறோம். ஹெவி வெயிட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து வெயிட் டிராப் பண்ணி போக போறோம். இது வந்து பிகினர்ஸ் கிளாஸ் கிடையாது, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கிளாஸ். பிகினர்ஸ் வந்து மாடரேட்டா ஒரு 3 தட் இஸ் 30 kg 20 kg வச்சு இந்த 3 செட்டையும் செய்யுங்க கூட. இல்லாம அட்வான்ஸா இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். Super, come on. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, easy, come on. 11, 12, 13. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் முடிச்சோம். பக்கத்தில் வந்து ட்ரெயினர் வச்சுங்க. ஏன்னா சூப்பர் செட் பண்ணும்போது ட்ரெயினர் வந்து பக்கத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வெயிட் வந்து ஹெவிலேருந்து கம்மி பண்ணி போயிட்டே இருக்கோம். வெயிட் மாற்றுறதுக்கு ஒரு ட்ரெயினர் தேவை, பின்னாடி உங்கள் ஹெல்ப்புக்கு ஒரு ட்ரெயினர் தேவை. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஏன்னா ஹெவி வெயிட்டில் வந்து நம்ம நிறைய ரெப்டேஷன் போட்டு கம்மி வெயிட் போகும்போது ரொம்ப டைட் ஆகிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஃபீலிங் கம்மியாகி ஒர்க் அவுட் பண்ணுற எஃபெக்ட் தெரியாமல் போயிடும். ஸோ
உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரெயினர் தேவை. ஏன்னா இது யூஸ்டா இருந்த பாடி பில்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும், புதுசா பண்றவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. ஸோ எப்போதுமே பக்கத்துல ஒரு ட்ரெயினர் வச்சுங்க. பி சேஃப் அண்ட் flex your muscles. Let's go for the second set. 1, 2, 3, 4. Yes. 1, 2, 3. Charlie. 1, 2, 7, 11, 12. Catch. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? கஷ்டமா இருக்கும், அதான் சொல்றேன் பக்கத்துல எப்போதுமே ட்ரெயினர் வச்சுங்கன்னு. இந்த செட் நம்மளுக்கு முடிஞ்சது. ஸோ செகண்ட் கிளாஸ்க்கு போறோம். போறதுக்கு முன்னாடி flex your muscles, கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஓகே, டேக் a deep breath in, relax. Let's go for the second class. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கிளாஸ் போறோம். செகண்ட் கிளாஸ் வந்து சீட்டட் கேபிள் ரோயிங். இதுவும் அதே மாதிரி தான், ஃபார் த லேட் தான். இதுலயும் வந்து எப்போதுமே இழுக்கும் போது லேட் மசில் வச்சு இழுங்க, கூட ஒரு ட்ரெயினர் வச்சுங்க. நம்ம டிராப் பண்ண போறோம். ரெடி? கிளாஸ் ஆடலாம். ரெடியா? 1, 2, 3. Easy. Yes. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம டிராப் வெயிட்னு சொல்றது. ஓகே, கூட அதுக்கு தான் வந்து ட்ரெயினர் வச்சுக்கணுங்க. பார்த்து பண்ணுங்க, சேஃபா பண்ணுங்க. ஒரு தண்ணி குடிங்க, flex your muscles, கம் பேக். ரெண்டாவது செட் போறோம். ரெண்டாவது செட் முடிச்சுட்டு அது கிளாஸ் போறோம். ஓகே, ரெடி? Ready? 10. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருந்துச்சு கிளாஸ். ஓகே, ஸோ ரெண்டாவது கிளாஸ் முடிஞ்சது. நம்ம மூணாவது கிளாஸ் போறோம். அப்போ மூணாவது கிளாஸ் போறதுக்குள்ள நம்ம இன்னைக்கு எபிசோட் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போது சொல்றது போல நான் சொல்றேன், ஒர்க் அவுட் பண்ணும்போது இஷ்டப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. அருமையான ஃபுட்டு உடம்புல பிரதிபலிக்கும். நல்லதை யோசிங்க, நல்லதே செய்யுங்க. திங்க் பாசிட்டிவ். ஸோ சண்டே வந்து நாளைக்கு இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை பார்ப்போம். டோன்ட் கோ அவே. ஸ்டே டியூன்ட். லவ் யூ. வியாஸ் கான். சண்டே பார்ப்போம்.